கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்ற மனிதர்களை காயப்படுத்துகிறதா? அவர்களை புண்படுத்துகிறதா? அவர்களை வேதனைப்பட வைக்கிறதா? நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் மற்ற மனிதர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களை நிம்மதிப்படுத்த வேண்டும். அப்ப நாங்கள் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா? உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் மனம் உடைந்து போயிருப்பார்கள், வேதனையிலே இருப்பார்கள், கவலையிலே இருப்பார்கள். அப்ப அந்த நேரங்களிலே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் இல்லையா? அப்ப நாங்க பேசுகிற வார்த்தைகள் இன்னும் அவர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது. அப்ப சொல்வார்கள், எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருக்கும் என்று. அப்ப நாங்க பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் ஏற்கனவே மனவேதனையில் இருப்பார்கள். அப்ப அந்த மனவேதனையில் இருக்கிற மனிதர்களுக்கு நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசணும் இல்லையா? அப்ப வேதத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. அப்ப நாங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுவோம். மனம் உடைந்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிற பொழுது அவர்கள் தேர்க்கப்படுவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப நாங்களும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு இந்த கெட்ட வார்த்தைகள், அவர்கள் மனவேதனைப்படும் வகையிலான வார்த்தைகளை நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாக இருக்கும். அப்போ ஒரு மனிதன் கவலையில் இருக்கிறான், கண்ணீர் வேதனையோடு இருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகளை நாங்கள் அவனுக்கு பேசுகிற பொழுது அவன் நிச்சயமாக ஆறுதல் அடைவான், அவன் ஒரு பலம் அடைவான். அப்ப அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை ஆற்றி தேற்றுகிறது, எங்களை பலப்படுத்துகிறது. அப்ப நாங்க ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அப்ப அது அவனுக்கு ஒரு பலனுள்ள வார்த்தையாக இருக்கும், பல பிரயோஜனமாக இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தைகள் இனிமேல் தவறான வார்த்தைகள் பேசாதீர்கள். அவருடைய மனதை காயப்படுத்தும், புண்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.